முரளி மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் போக முரளியை பாக்குற எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி என்ன பிஆர்எஸ்னு கேட்க முரளி சென்னைன்னு சொல்றாரு. ரைட் அண்ட் முனியாண்டி ஸ்குவாட் கமாண்டர் யாரு அப்படின்னு முரளிட்ட கேட்க எஸ் ராஜா கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் படிக்காத முரளி டக்குன்னு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேரை சொல்லிடுறாரு. ஓ ராதாகிருஷ்ணனா, எனக்கு தெரிஞ்சவன் தான், என் ஃப்ரெண்டு தான், 10 வருஷமா கான்டாக்ட்ல இல்ல அப்படின்னு முனியாண்டி சொல்லிடுறாரு. அடுத்த முரளி இன்ஸ்பெக்டர் அர்த்தனா பார்க்க போக அர்த்தனா இனிமே நீங்க தான் எஸ் ராஜாவை அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஜீவாவை கூப்பிட்டு எஸ் ராஜாவை நீங்க அசிஸ்ட் பண்ணப்போ உங்ககிட்ட நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதெல்லாம் நீங்க இவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. இனிமே இவர் தான் எஸ் ராஜாவை அசிஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டபிள் ஜீவா இவ்வளவு நாள் நான் தான் எஸ் ராஜா சார் அசிஸ்ட் பண்ணேன், இப்போ நீ வந்து என் வேலையை என்கிட்ட பறிக்கிறியா அப்படின்னு முரளி கிட்ட கோவப்பட முரளி நீங்க எவ்வளவு நாள் சார் அசிஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்க கான்ஸ்டபிள் ஜீவா ஒரு நாள் அசிஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முரளி சிரிக்க என்ன நக்கல் பண்றியான்னு ஜீவா கேட்க பின்ன என்ன சார் வருஷக்கணக்கா பண்ண மாதிரி சொல்றீங்க, ஒரு நாள் தானே அசிஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜீவா நான் உன்னோட சீனியர், மரியாதையா பேசு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அடுத்து கான்ஸ்டபிள் ஜீவா முரளியே எஸ் ராஜா ரூம்ல போய் விட எஸ் ராஜா அவர்கிட்ட போய் வெளியே வேலை பாரு அப்படின்னு சொல்ல முரளி வெளியே வேணாம் சார் எல்லாரும் கேள்வியே கேட்கறாங்க அப்படின்னு சொல்ல ராஜா அதுக்கு நீ இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வாவர்கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ராஜா முரளி அனுப்ப முரளி வெளியே வந்ததும் எஸ் வாவர் அவரை பார்த்துட்டு யார் நீ புதுசா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்க முரளி இல்லைன்னு சொல்ல எந்த பேச்சும் கமாண்டர் யாரு அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கப்போ ராஜா அங்க வந்து முரளி உன்ட்ட நான் காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வாவ ராஜா கிட்ட என்ன சார் புதுசா இருக்கு, காஃபி எல்லாம் குடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டபிள் காஃபி வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்க ஆமா சார் பழகிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்ல ஒர்க்ல ரீஜாயின் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள்னு வாவர் சொல்ல எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்குது அப்படின்னு ராஜா சொல்லிட்டு போறாரு. முரளி ராஜாக்கு காஃபி கொண்டு வந்து வைக்க ராஜா எனக்கு காஃபிலாம் வேணா, நீ வாவர்கிட்ட பேச வேணாம்னு சொல்லி தான் நான் காஃபி கேட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல முரளி ஏன்னு கேட்க ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அதனால அவருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு ராஜா. முரளி என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல போக போக புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாரா டியூட்டி பாரு அப்படின்னு சொல்ல முரளி பாரா டியூட்டினா என்னன்னு கேட்க ராஜா கவிஞனை கூப்பிட்டு இவருக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பாரா டியூட்டினா என்னன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கவிஞன் முரளி கிட்ட இப்படி ராஜா சார் யார்கிட்ட பழகினதுல நீ ராஜா சாரோட ரிலேஷன் அப்படின்னு கேட்க முரளி இல்லைன்னு சொல்லிடுறாரு. கவிஞன் முத்துட்ட இவருக்கு பாராடியூட்டினா என்னன்னு சொல்லி கொடுன்னு சொல்ல முத்து கம்ப்ளைண்ட் பண்ண வரவங்க கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களை உள்ள அனுப்பணும், அதுதான் பாராடியூட்டின்னு சொல்ல ஓ விருந்தம்பளா அப்படின்னு முரளி சொல்றாரு. முரளியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்றுட்டு வரவங்க கிட்ட என்ன பிரச்சனை கேட்டு எங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, பணம் திருட்டு போயிருச்சு, குழந்தையா ஓடி போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் வர என்ன சார் குழந்தையா ஓடி போயிட்டான்லாம் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு முரளி கேட்க இதோட கேவலமாலாம் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு முத்து சொல்ல முரளி அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படியே அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் வர முரளி டயர்டாக அதை பார்த்துட்டு மற்ற போலீஸ்லாம் என்ன ஒரு நாளைக்கே டயர்ட் ஆயிட்டியா அப்படின்னு கேட்க ஆமா சார் அப்படின்னு சொல்ல போலீஸ்க்குலாம் ராப்பகல் கிடையாது, தூக்கம்லாம் கிடையாது, லீவ் கிடையாது அப்படின்னு மற்ற போலீஸ் சொல்ல இருந்தாலும் நீங்களாம் ரொம்ப பாவம் தான் சார் அப்படின்னு முரளி சொல்ல சார் என்ன கலெக்டராக இருக்கீங்க, நீயும் இந்த கொஸ்டின்ல தானே இருக்க அப்படின்னு மற்ற போலீஸ் சொல்றாங்க. இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் எழுத வந்துடுறேன் அப்படின்னு முரளி கிட்ட சிவகுமார் சொல்லிட்டு போக முரளியும் கம்ப்ளைண்ட் எழுத சிவகுமார் வந்து பார்த்துட்டு எஃப்ஐஆர் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சிட்டு அவரே திருப்பி எழுதுறாரு. இன்ஸ்பெக்டர் அர்த்தனா முரளி கிட்ட ப்ரிசர்வேட்டிவ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வர சொல்ல முரளியும் ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து கொடுக்க அர்த்தனா இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி நீங்க ப்ரிசர்வேட்டிவ் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எஸ்ஐ வாவர்ட்ட அவரோட டீம் சைன் வாங்க முரளி என்ன சைன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பர்சனல் நோட் புக்ல சைன் வாங்குறோம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா அப்படின்னு முரளி கேட்க அப்படின்னாவா உனக்கு ட்ரைனிங்ல எல்லாம் சொல்லி தரலையா, உன்னோட பர்சனல் நோட் புக்குங்க அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்னு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி முரளி சமாளிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க முரளி சாப்பாடு கொண்டு வராம இருக்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க சாப்பிட்றப்போ எஸ்ஐ ராஜா வந்துட்டு முரளி கிளம்பலாமா அப்படின்னு கேட்க முரளியும் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து முரளி ராஜாவும் கார்ல போக ராஜா ஒரு வீட்டை காட்டி இந்த வீட்டுல சுப்பிரமணியன் ஒருத்தர் பாவனை மட்டும் கூட்டுவா அப்படின்னு சொல்ல முரளியும் சரின்னு சொல்லிட்டு போக அங்க கதவு தட்டினா சுப்பிரமணியோட அம்மா வந்து நிக்க சுப்பிரமணி எங்கன்னு முரளி கேட்க என் மையம் தெரியாம பண்ணிட்டா சார், இனிமே தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியோட அம்மா அழுதுகிட்டே முரளி காலில் விழுக வர முரளி என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா கிட்ட வந்துட்டு சார் அவரோட அம்மா அவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி முரளி ராஜா கிட்ட சொல்ல ராஜா போய் சுப்பிரமணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராரு. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு கார்ல வந்துட்டு இருக்கப்போ ராஜா முரளி கிட்ட இவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியுமா, ஸ்கூல் பசங்களுக்கு கஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எமோஷனலா டீல் பண்ணக்கூடாது, கண்ணன் கேஸ்ல நீ எமோஷனலா டீல் பண்ணது கரெக்டா இருந்திருக்கலாம், அதுக்குன்னு இந்த கேஸ்ல அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்ணன் கேஸ்ல சொன்னது ஞாபகம் இருக்கா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொன்ன, அதான் உண்மை, அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இனிமே இப்படி நீ எமோஷனலா யோசிக்காம போலீஸா யோசிக்கணும், அதுதான் நல்லது, இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு ராஜா சொல்ல முரளி உங்களுக்கு பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்க ராஜா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு.